Jungle. Audio Jungle. ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் நிவேதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிலாவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைலில் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் மந்த் நிலாவுக்கு மொட்டை அடிக்கலான்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக இந்த ஹேர் ஸ்டைலில் பண்ணி ஜடெல்லாம் தைச்சி அந்த ஃபோட்டோ ஷூட்டில் எடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஹேர் டூ பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் டூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷனில் இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் எடுத்து நான் பின்னாடி செக்யூர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சைடு ஆர் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து செக்யூர் பண்ணிக்கலாம். பட் நான் எந்த ஒரு பார்ட்டிஷனும் எடுக்காமல் தான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் பாபி பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் மேக் ஷூர் அது நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேக் சைடில் இருக்கிற ஹேர் எல்லாம் கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக் சைடில் இருக்கிற ரிமைனிங் ஹேர் எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு போனி டெயில் போட்டுக்கிறேன். அண்ட் இதுவும் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பிளெயின் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் கலர் ரப்பர் பேண்ட். அண்ட் இதுக்கு பேர் டோனட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோரில். இந்த டோனட்டை போனிடெயிலுக்குள்ளே வச்சு ரிமைனிங் ஹேர் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இந்த ரப்பர் பேண்டை வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக நான் யூ பின்னை வச்சு இந்த டோனட்டை ஹேர்க்குள்ளே செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனை எடுத்துக்கிறேன். அதை ஆல்ரெடி நான் பின்னி வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு இந்த கொண்டைக்குள்ளே வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக யூ பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு எல்லா லோக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் லென்த்தியாகவே இருந்துச்சு. நான் நிலா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கேன் அடியில் மட்டும். உங்களுக்கு அதை ப்ராப்பராக பின்ன தெரியலனா கூட பரவாயில்ல, ஏன்னா லாஸ்ட்டில் அதை மல்லிப்பூ வச்சு கவர் பண்ணிவிடுவோம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை அந்த கொண்டை மேலே வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இதிலே ஒரு சின்ன ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மல்லிப்பூ ஆர் எனி அதர் ஃப்ளவர் கூட வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பவுடர் வச்சுருக்கேன். இதை ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் மையெல்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஐப்ரோ பென்சில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஐப்ரோ பவுடர் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த இயரிங் போட்டுக்கிறேன். பட் நிலாக்கு இந்த இயரிங் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் காதில் போட்ட உடனே அவள் கழட்டி போட்டுட்டா. நெக்ஸ்ட் இந்த நெத்தி சுட்டி போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இந்த நெக் பீஸ் போட்டுக்கிறேன். இது நான் லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். இந்த பன் கொஞ்சம் கலைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லா கோம் பண்ணி கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கிறேன். இது ஒரு நெத்தி சுட்டி. இதில் இருந்த ரோப் மட்டும் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு அந்த பன்னுக்கு நடுவில் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு அந்த நெத்தி சுட்டி. லாஸ்ட்டாக ஹேருக்கு இந்த மல்லிப்பூ வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு யூ பின்ஸ் வச்சேன், ஆனால் அது செட் ஆகலை. அண்ட் நார்மல் பாபி பின்ஸ் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் மட்டும் செக்யூர் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் மல்லிப்பூ எல்லாமே இந்த எக்ஸ்டென்ஷன் மேலே வச்சு நல்லா சுற்றிக்கிறேன். எண்டில் மட்டும் நான் யூ பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஐப்ரோ பேலட்டில் அவளுடைய அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் எடுத்து நான் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு பிந்தி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த அவுட்ஃபிட் கூட ஒரு துப்பட்டா கொடுத்துருந்தாங்க, அது சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒட்டியானம் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் போட்டு விடுறேன். கொஞ்சம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு இந்த ஐஷேடோ பேலட்லேயே ஒரு பிங்க் கலர் ஷேடு இருந்துச்சு, அது வந்து சீக் போன்ஸ்லாம் ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். அண்ட் குங்குமம் வச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு. அண்ட் தென் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஃபோட்டோ ஸ்டுடியோ போகிறதுக்கு. இவங்க என்னுடைய நெய்பர். அவங்க நிலா அழகாக இருக்கிறதுனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அண்டு ஃபோட்டோ ஸ்டுடியோ நியர்பையில் தான் இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஹேர் டூ அண்ட் ட்ரெஸ்ஸிங்லாம். நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டுடியோவுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே நியர்பையில் தான் இருக்குது அந்த ஸ்டுடியோ. ஸோ இதுதான் இந்த ஸ்டுடியோ, சாதனா ஃபோட்டோ ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோ நேம். ஃபோட்டோஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே அழகாக நிலா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அண்ட் ஃபைனல் பிக்சர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஃபோட்டோஷூட் முடிஞ்சவொடனே நிலா கொஞ்சம் பசி ஆயிட்டா. அண்ட் தென் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.